ஒரு பெற்றோராக நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அவங்களுடைய காசை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது. காசை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா காசை கையில் கொடுத்து அவங்கள அதை நிர்வகிக்க சொல்கிறதுங்கிறது இல்லை. தங்கக்கிட்ட இருக்கிற காசை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது. ஒரு பொருளை பார்த்த உடனே அதை வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு உணர்ச்சியின் தூண்டுதல். அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய பொறுப்பு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாம் எந்த ஒரு பொருளையும் பார்த்த உடனே வாங்காமல் ஒரு 3 நாள் காத்திருக்க சொல்லலாம். எப்போதுமே 3 நாட்களுக்குள்ளாக அந்த உணர்ச்சி தூண்டுதலில் வர்ற ஒரு ஆசை வடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அவங்களுடைய நாட்டம் வேறு ஒரு பொருள் மேலே போகும். இதை குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கும்போது அவங்க அதிகபட்சமாக வாங்குறதும் சரி, தேவையில்லாததை வாங்குறதும் கட்டுப்படுத்தப்படும். அவங்க கையில் நீங்கள் காசை கொடுங்க, ஆனால் அதை உபயோகிக்காமல் வச்சுருக்கணும்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாள்லேயே அவங்களுடைய கைகளில் நிறைய காசு எஞ்சி இருக்கும். இந்த ஒரு சின்ன பழக்கம் பின்னாடி காலத்தில் அவங்களுடைய உணர்ச்சிகளை எப்படி கையாளுறது, எல்லா விஷயங்கள்லேயும் உறவை எப்படி வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் நோன்னு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை விட்டு, ஒரு உறவை விட்டு விலகி செல்றதும் தான். ஏன்னா பல உறவுகள், பல காரியங்கள் தேவையில்லாததா நிறையா சமயங்களில் செய்கிறோம். ஆனால் ஒரு காரியத்திலிருந்து விலகி செல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய 3 காரியங்கள். இது கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் விலகி செல்கிறேன்னா, இல்லை தப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால விலகி செல்கிறேன்னா, இதை நம்ம யோசிக்கணும். கடினமாக இருக்குது அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை இது ஒரு தவறான காரியம், அதனால் விலகி செல்ல நினைக்கிறேன் அப்படின்னா உடனே விலகி செல்லுங்க. 2வது, நான் இதில் ஏதாவது கற்றுக்கிறேன் ஆனாலும் விலகி செல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா அதிலிருந்து விலகி செல்வது அத்தனை சிறப்பானது இல்லை. ஆனால் நான் எதுவுமே கற்றுக்கல, ஒரே அலுப்பாக இருக்குது, ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செய்கிறேன், இதிலிருந்து விலகி செல்லணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா உடனே விலகி செல்லலாம். 3வது, இதனால் எந்த பயனுமே எனக்கு இல்லை, வெறுமனே நேரம், பணம் இதெல்லாம் விரயம்தான் ஆகுது அப்படின்னா அந்த காரியத்திலிருந்து விலகி செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாவது நான் என்னுடைய குறிக்கோளை அடைஞ்சிடலாம் இந்த செயலை செய்கிறதுனால அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த காரியம்